உங்கள் வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு மூலியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு கிடைக்கும் ஒரு ஊட்டச்சத்து பெட்டகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கவர்மெண்டில் கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு கிட்டு தான். இந்த கிட்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த கிட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பிணி பெண்கள் 3 மாதத்துக்கு முன்குள்ளே இந்த ஆர்சிஹெச் ஐடின்னு சொல்லி ஒரு ஐடியை ரெஜிஸ்டர் பண்ணணும். இது ஒரு கவர்மெண்டில் கொடுக்குற ஒரு ஐடி. இது மூலியமாக தான் நம்ம குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக வாங்க முடியும். அதனால் இது எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். இது கம்பல்சரி. ஃபஸ்ட்டு இதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களோட கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் மேலே பார்த்திங்கன்னா ஆர்சிஹெச் ஐடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். இல்லாட்டி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்தா இது தான் ஓப்பன் ஆகும். பிக்மின்னு சொல்லிவிட்டு இதில் ஃபஸ்ட்டாக இருக்குல்ல மேலேயே ப்ளூ கலரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும் பாருங்கள், கர்ப்ப பதிவு எண்ணுன்னு சொல்லி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், அது கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆர்சிஹெச் ஐடி சுய கர்ப்ப பதிவு விற்கு இங்கே கிளிக் செய்யவும் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஒன் இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமு, முத்துலக்ஷ்மி ரெட்டின்னு சொல்லி ஒரு ஸ்கீமு. ஆர்சிஹெச் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டி அந்த ஸ்கீமில் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் இந்த செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே உங்களுக்கு ஆர்சிஹெச் ஐடி க்ரியேட் ஆகிடும். அந்த க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த நம்பரை நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலையோ இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி சத்துணவு அங்கன்வாடி இங்கே எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போய் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அங்கேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 3 மாதம் முடிகிறக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஐட்டமும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒயிட் டர்க்கி ஒன்று இருக்கும், அந்த கவரில் தான் போட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் 2 பாட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேரிச்சப்பழம் 2 பாக்ஸு. அதுக்கப்புறம் ஆவின் 1/2 லிட்டர் கொடுத்துருப்பாங்க, நெய். அதுக்கப்புறம் ஒரு கப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டானிக் கொடுத்துருப்பாங்க 3 பாட்டிலு. அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் இங்கே காமிச்சதெல்லாம் தான் அந்த கிட்டில் இருக்கும். இது 4th மந்த்து இல்லாட்டி 3rd மந்த்து இல்லாட்டி 5th மந்த்து இந்த 3 மாதத்தில் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு கிட்டு. இது 2 கிட்டு கொடுப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒரு கிட்டு தான், எங்களுக்கு ஒரு கிட்டு தான் கிடச்சிது. இதே போல் நீங்கள் சத்துணவுலேயும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அங்கே மாதத்துக்கு 1 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் சத்து மாவு கொடுப்பாங்க. அதுவும் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஃப்ரீ தான். நம்ம கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்காக இவ்வளவும் பண்ணுறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இதை தெரியப்படுத்துங்க எல்லாருக்குமே.